இட்லி மாவு வியாபாரிகளுக்கு அன்பு வணக்கங்கள். இட்லி மாவினை பாக்கெட்டில் நிரப்பி விற்கும்போது என்னதான் தரமாக தயாரித்தாலும், என்னதான் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணினாலும் பாக்கெட்டில் உள்ள காற்றை காணொளியில் கண்டபடி பாக்கெட்டில் இருந்து காற்றை கண்டிப்பாக வெளியேற்றப்பட வேண்டும். இல்லையெனில் காற்று பாக்கெட்டில் இருக்கும் பட்சத்தில் கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயு உருவாகி அது பாக்கெட்டை பலூன் போல் அல்லது தலையணை போல் உப்பச் செய்துவிடும். ஆகவே இட்லி மாவு பாக்கெட்டில் காற்றை வெளியேற்றி சீல் செய்வது அவசியம். காற்றை பாக்கெட்டில் இருந்து வெளியேற்றும் போது காணொளியில் கண்டபடி சத்தம் வர வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையாக காற்று வெளியேற்றி விட்டது என்று அர்த்தம். இது மிஷின் வைத்து பாக்கெட் செய்தாலும் கைகளால் நிரப்பி பாக்கெட் செய்தாலும் காற்றை வெளியேற்றுவது என்பது மிக மிக அவசியம். நன்றாக இந்த காணொளியை பாருங்கள். மிஷின் மூலமாக பாக்கெட்டில் மாவு நிரப்பப்படுகிறது. பின்னர் காற்றை வெளியேற்றும் போது சத்தம் வருவதை உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த முயற்சியினை நீங்கள் கண்டிப்பாக செய்தால் எந்தவிதமான பிரச்சனைகளும் பாக்கெட்டில் ஏற்படாது. உங்களின் மேன்மைக்காக பத்ரா ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.